السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. வேறு சில மக்கள் தாங்கள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், சம்மதிக்கிறார்கள், நல்ல அமலை கலக்கிறார்கள், வேறு சில தீய செயல்களையும் கலந்து விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் சிறந்த மன்னிப்பாளன், கருணையாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே எடுத்துரைக்கிறான். வேறு சில மக்கள் அவர்கள் தாங்கள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் நல்ல அமல்கள் செய்வதோடு சில தீய செயல்களையும் கலந்து விடுகிறார்கள். கலந்து விட்டதற்கு பின்னாலே வருத்தப்படுகிறார்கள். தௌபா செய்கிற போது அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்க தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்றால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே புனித போர், தபூக் போர் நடைபெற்றது. அது ஒரு முக்கியமான போர். இஸ்லாமிய வீரர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தமான ஒரு போர். அந்த புனித போரிலே ஒரு 7 பேர் கலக்காமல் இருந்து விட்டார். எல்லாருமே சஹாபிகள். 7 பேர் அதிலே பங்கெடுத்துக் கொள்ளவில்லை, தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. அதன் காரணமாக அவர்கள் மிக வருத்தப்பட்டார்கள், சங்கடப்பட்டார்கள். புனித போர் நிறைவு பெற்றதற்கு பின்னாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். புனித மதீனாவிற்கு வருகிற போதுதான் அவர்கள் ஆழ்ந்த கவலையில் இருக்கிறார்கள். ஆகா, நாம் எவ்வளவு பெரிய தப்பு செய்து விட்டோம். நம்முடைய இல்லங்களை பார்ப்பதிலே, கவனிப்பதிலே, நம்முடைய சொத்து சுகங்களை பராமரிப்பதிலே நம் முழு கவனமாக இருந்து விட்டோமே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் அறிவிப்பு செய்த போது அந்த அழைப்புக்கு செவிசாய்க்காமல் இருந்து விட்டோமே என்று மிக மிக வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டதன் விளைவாக என்ன செய்தார்கள்? புனித மதீனா மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய தூண்களிலே சென்று தங்களை கயிறுகளால் கட்டி கொண்டு விட்டார். கயிறுகளால் கட்டி கொண்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருகை தந்ததற்கு பின்னாலே அல்லாஹ் மன்னித்து, அல்லாஹுடைய திருத்தூதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது அனுதாபப்பட்டு அவர்கள் தங்களுடைய புனித கரத்தினால் கயிறுகளை அவிழ்க்காதவரை, இந்த கட்டுக்களை அவிழ்க்காதவரை நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். இந்த மதீனாவிலே தூண்களிலே தங்களை பிணைத்து கொண்டு விட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வந்தபோது சஹாபியரிடத்தில் கேட்டார்கள், என்ன ஆனது, ஏன் இந்த 7 தூண்களிலே தங்களை கட்டுப்போட்டு கொண்டிருக்கிறார்கள், என்ன விஷயம் என்று கேட்டபோது விஷயத்தை சொன்னார்கள். ஏனைய நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்து விட்டார்கள், அல்லாஹுடைய உத்தரவு வர வேண்டும். இந்த கட்டுக்களை அவிழ்ப்பதற்கு எனக்கு அல்லாஹுடைய உத்தரவு வர வேண்டும். உத்தரவு வந்தால்தான் நான் கட்டுக்களை அவிழ்க்க முடியும் என்று சொல்லிவிட்டார். சத்தியமிட்டு சொல்லிவிட்டார். இதெல்லாம் உண்மையான வரலாற்று நிகழ்வு, அருமை சகோதரர்களே. தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக இந்த 7 குறிப்பாக அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபித்தோழர், அவர்கள் தான் மிக மிக வேதனைப்பட்டார், வியாகுலப்பட்டார். எவ்வளவு பெரிய தப்பு செய்து விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் அடிபணியாமல் இருந்து விட்டோமே, கட்டுப்படாமல் இருந்து விட்டோமே. என்ன செய்தார்கள்? அவர்களும் தங்களுடைய மேனியை ஒரு தூணிலே கட்டி கொண்டார்கள். கட்டி கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள். அழுது கொண்டே மட்டுமல்ல, அவர்கள் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான புனித கரத்தினால் கட்டை அவிழ்க்காதவரை நான் இங்கேயே இருந்து கொண்டிருப்பேன், அல்லாஹ் என்னை மன்னிக்காதவரை இந்த இடத்திலே இருந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி அவர்கள் உண்ணவும் தயாராக இல்லை, பருகவும் தயாராக இல்லை. தங்களை அந்த தூணோடு கட்டி போட்டு கொண்டதோடு அவர்கள் உண்ண சரியான உறக்கம் இல்லாமல் பருக தயாராக இல்லை.
அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியில என்ன ஆனது? ஒரு வாரம் ஆனது, 7 நாட்கள் ஆனது. மயக்கத்தினால் அப்படியே சரிந்து விட்டார், தூணிலே சரிந்து விட்டார். மனம் கசிந்து மனம் உருகி அவர்கள் கேட்ட அந்த தௌபா, அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சிய அந்த தௌபா அங்கீகரிக்கப்பட்டது. இரவு நடுநிசி நேரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார், நன்கு கவனிக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார். யார் ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் சிரிப்பா? தஹஜ்ஜத் வேளையில, சஹர் வேளையில சிரிப்பா? ஆம், அபூ லுபாபாவுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அல்லாஹ் இறைவசனத்தை இறக்கி விட்டான் என்று அவர்கள் மனம் மகிழ்ந்த வண்ணம் சொன்னார்கள். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு துள்ளல் ஏற்பட்டு விட்டது. இதை நான் உடனே சென்று அபூ லுபாபாவுக்கு எடுத்துரைக்கவா என்று கேட்டார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போது ஹிஜாப் கடமையாக்கப்படாத காலம், படிப்படியாகத்தான் கடமையாக்கப்பட்டது. சரி, அது உன் இஷ்டம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே என்ன செய்தார்கள் ஆயிஷா அம்மா? இல்லத்திலிருந்து புறப்பட்டு பள்ளிவாசல் எல்லாம் அருகே அருகேதான், பள்ளிவாசல் வாசல் வந்து, அபூ லுபாபா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய தௌபா ஏற்கப்பட்டு விட்டது என்று அந்த நற்செய்தியை தெரிவித்தார்கள். தெரிவித்த மாத்திரத்திலே பள்ளிவாசல்ல தஹஜ்ஜத் வேலையில இருந்த, தஹஜ்ஜத் தொழுகை நிறைவேற்றிக் கொண்டிருந்த சத்திய சஹாபிகள் வேகமாக அபூ லுபாபா அவருக்கு சென்று, அவருடைய அந்த தூணுக்கு சென்று இந்த சுபசோபன செய்தியை எடுத்துரைத்து கட்டை அவிழ்க்க தலைப்பட்ட போது மறுத்து விட்டார்கள் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுகைக்கு வரட்டும், நான் சபதமிட்டது அதுதான், அவர்கள் தங்களுடைய புனித கரத்தினால் இந்த கட்டை அவிழ்க்க வேண்டும் என்று நான் சபதமிட்டிருக்கிறேன், அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள், கட்டை அவிழ்த்து விட்டார்கள், கதறினார்கள் அபூ லுபாபா. நிகழ்ச்சி அப்படியே தொடர்கிறது. கதறி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம், பிரயாச்சித்தம் வேணும். என்ன பரிகாரம் என்றால், எந்த இல்லத்தை நாடி என்னுடைய வீட்டின் மீது நான் ஆவல் கொண்டு அந்த வீடு தடுத்ததோ, நான் அந்த வீட்டை நான் வெறுக்கிறேன். அதே போன்று எந்த சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு, என் சொந்த சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு அந்த சொத்துக்களால் தங்களுடைய அழைப்பை நான் நிராகரித்து நான் போரில் கலக்காமல் இருந்தேனோ, அத்தனை சொத்துக்களையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி தானம் செய்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அழுத வண்ணம் கூறிய போது, யோசித்துக் கொள்வோம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியைத்தான் இந்த வசனத்திலே நமக்கு எடுத்துரைக்கிறான். இந்த வசனம் இறங்கிய காரணமே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெகு வேகமாக சென்று புறப்பட்டு போய் சொன்னார்களவா, அந்த இரவு நேரத்திலே, நடுநிசி நேரத்திலே இறங்கிய வசனம், அற்புதமான வசனம். வஆகரூன, சில சஹாபாக்கள், ஏத்தரஃபு பிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹலத்து அமரன் சாலிஹா வாகர செய்யா, நல்ல அமல்களோடு சில தீய அமல்களை கலந்து விட்டார், மிக்ஸ் பண்ணி விட்டார்கள். மிக்ஸ் பண்ணி விட்டு அவர்கள் தௌபா செய்கிறார்கள். அஸல்லாஹு யதூப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க கூடும், மன்னித்து விட்டான். அஸல்லாஹு யதூப அலைஹிம் என்றாலே தௌபா இறங்கி விட்டது என்பது பொருளாகும். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் சிறந்த மன்னிப்பாளன், கருணையாளன். நாமும் நாம் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மனமுருகி கண்கள் கசிந்து நாம் தௌபா செய்கிற போது நம்முடைய தௌபாவையும் ஏற்க அல்லாஹ் போதுமானவன். இதுதான் நமக்கு கிடைக்கின்ற பானம், அன்பான பெருமை. ஏதோ சில தப்புக்கள் செய்திருக்கலாம், அந்த தப்புக்களுக்கான தண்டனைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஏன் இந்த தண்டனைகள், ஏன் இந்த சோதனைகள், ஏன் இந்த சங்கடங்கள்? ஏதோ தப்புக்கள் செய்திருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தப்புக்களை எண்ணி பார்த்து நாம் தௌபா செய்தோம் என்றால் அல்லாஹ் தௌபாவை ஏற்க போதுமானவன். அதே போன்று நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிரமங்களையும் லேசாக்க போதுமானவன். இன்றைக்கும் புனித ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடிய ஒரு மஸ்ஜித் நபவி செல்கிறார்கள். அங்கே உஸ்துவானத் அபீ லுபாபா என்கின்ற அந்த தூணை காண்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய அந்த உத்தரவு பிரகாரம் அந்த தூண் இன்றைக்கு நினைவு சின்னமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற அந்த சம்பவத்தின் ஒரு நினைவாக இன்றைக்கும் மஸ்ஜித் நபவியிலே உஸ்துவானத் அபீ லுபாபா என்றிருக்கிறது. உஸ்துவானா என்றால் தூண் என்பது பொருளாகும். அதற்கு மற்றொரு பெயர் தான் உஸ்துவானத்து தௌபா. 2 பெயர் இருக்கிறது, உஸ்துவானத்து தௌபா. காரணம்,
அந்த தூணிலே தங்களை கட்டிக்கொண்டு அதன் காரணமாக இறைஞ்சி அல்லாஹுடைய தௌபா இறங்கிய காரணத்தினாலே உஸ்துவானத்து தௌபா. அந்த தௌபா என்கிற பெயரில் தான் இந்த சூறாவுக்கும் அல்லாஹ் பெயர் சூட்டினான். சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயம் சூரத்து தௌபா. இந்த சூரத்து தௌபா என்கின்ற இந்த பெயர் சூட்டப்பட்டதுக்கு காரணமே இந்த தௌபா செய்த இந்த நிகழ்ச்சி தான் காரணம் என்று எடுத்துரைக்கிறார்கள் அருமை சகோதரர்களே. அப்படியானால் தன்னுடைய நிரந்தர சொல்லால் அல்லாஹ் ரப்பல் தன்னுடைய நிரந்தர சொல்லால் ஒரு அழியாத அடையாளமாக இந்த சூறாவை ஆக்கிவிட்டான். நிரந்தர சொல்ல என்ன, காலாகாலம் இந்த சூரத்து தௌபாவை நாம் ஓதி கொண்டிருக்கிறோம். அழியாத ஒரு அடையாளம் என்றால் என்ன அர்த்தம்? இது ஒரு அடையாளமாக ஆகிவிட்டது, அழியாத அடையாளம். என்றைக்கும் நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நினைத்து பார்த்து நாம் நம்மை பரீட்சித்துக் கொள்கிறோம். நாம் செய்த பாவங்களுக்கு நாம் பிரயாசத்தம் தேடிக்கொள்கிறோம். அதற்காக முக்கியமான 3 சஹாபிகள், அவர்களை பற்றி குர்ஆன் இந்த சூரத்து தௌபா நெடுக இடம் பெற்றிருக்கிறது. ஹிலால் இப்னு உமையா, காப் இப்னு மாலிக், முராரா பின் ரபி. இந்த 3 சத்திய சஹாபாக்களுடைய தௌபாவை மட்டும் அல்லாஹ் சீக்கிரமாக ஏற்கவில்லை. 40 நாட்கள் கடந்த பின்பு ஏற்றான் என்பதெல்லாம் இந்த சூறாவிலே கிடைக்கின்ற ஒரு விளக்கம். வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக கிடைக்கிற பாடங்களை, படிப்பினைகளை உள்வாங்கி வாழ்க்கையிலே கடைபிடிக்க நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.